ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதியே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 632வது நாமாவளியாக ஓம் பூதி கிருத்தே நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி செல்வம் உண்டாகும்படி செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் என்னெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் உண்டு பண்ணக்கூடியவர், கொடுப்பவர். அதனால்தான் பூதிதாய நமஹான்னு செல்வத்தை கொடுப்பவராக போன நாமாவளி வர்ணிச்சது. இந்த நாமாவளி செல்வத்தை உண்டாகும்படி செய்பவர். அந்த செல்வம் எப்படியெல்லாம் இருக்குது, அதை எப்படி இறைவன் உண்டாக்குறார். ஏன்னா இறைவனுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னா அந்த தேவை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன். அப்போ தேவை உடையவன் ஜீவன். அப்போ இந்த ஜீவனுக்கு என்ன தேவை, ஜீவனுக்கு என்ன குறை இருக்குது? ஆணவம், கர்மம், மாயைன்றது மும்மலம், 2 வினைகள், நல்வினை, தீவினைகள். அப்போ இதால் துன்பங்கள் உண்டாகுது. அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு உயிர்களுக்கு, ஜீவாத்மாவுக்கு தான் இந்த செல்வங்கள் எல்லாம் தேவை. இந்த செல்வங்கள்லாம் 16 செல்வமாக சொல்லுவாள். எல்லா விதமான ஆரோக்கியங்கள், சௌபாகியங்கள், இதெல்லாம். அப்போ இதுக்கு தடையான அந்த செல்வத்தை அடைய தடையுள்ள சக்தியையும் அழிக்கணும். அதே சமயத்தில் அந்த தடையை போக்கி அந்த செல்வங்களை எல்லாம் செழிப்புறச் செய்யணும். இப்போ எப்படி ஒரு விவசாயம் பண்ணும்போது அந்த நல்ல பயிர்கள் கூட களையும் வளர ஆரம்பிக்கும். அப்போ அந்த களைகளெல்லாம் எடுத்தால் தான் பயிர் நன்றாக வளரும். அது மாதிரி இந்த செல்வங்களை எல்லாம் உண்டாக்கும்படி செய்பவர் யார் அப்படின்னா அவர் தான் குமார பரமேஸ்வரன். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் எல்லா சந்தோஷமும், அதிர்ஷ்டம், இதெல்லாம் தேவை. அப்போ அதெல்லாம் கொடுக்குறாராம் சுவாமி. ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் என்ன வேண்டுமோ அதை விரும்புகிற அத்தனை சக்தியும் ஒவ்வொரு ஜீவனும் அடையணும். அதுதான் சுவாமி. அதனால தான் இறைவனை வர்ணிக்கும் பொழுது நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு அப்படின்வா. ஏன் இவர் நடுநிலைமையாக இருக்கிறார் அப்படின்னா 2 பேருக்கும் யார் யார் என்ன நினைக்கிறாலோ எல்லாத்தையும் கொடுத்துட்றார். அப்போ நினைக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா சுகதுக்கம் கண்டிப்பாக அதிகமாகிண்டே போகும். அப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய ஞானத்தையும் தவ வலிமையும் கொடுக்கணும். அப்போ அந்த தவ வலிமையும் செல்வம் தான் அர்த்தம். வெறும் நம்ம நினைக்கிற மாதிரி பொருள், பொன் பொருள் இது மட்டும்தான் செல்வம்ன்றது கிடையாது. மேலான ஞானத்தை விரும்புகிறதும் அதுவும் ஒரு செல்வம் தான். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதார்னுவார். அப்போ அந்த தவ வலிமை, பூதிகினா தவ வலிமையையும் குறிக்கும். அப்போ அந்த தவ வலிமையை யார் கொடுப்பா அப்படின்னா குமார பரமேஸ்வரன் கொடுப்பார். அது எப்போ கொடுப்பார் அப்படின்னா ஒவ்வொரு உயிரும் என்னெல்லாம் விரும்புதோ எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்திலிருந்தும் போரும்ன்ற எண்ணத்தை அந்த ஜீவன் எப்பொழுது வெளிப்படுத்துதோ அப்போ மேலான ஞானத்தை கொடுத்துடுவார். அப்போ அதுக்கான தவ வலிமையை கொடுத்து அந்த ஜீவாத்மாவுக்கு பரகதியை கொடுக்குறார். அதனால தான் இகபர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அப்போ இந்த ஜீவனுக்கு என்னெல்லாம் வேண்டும், சகல செல்வ யோக மிக்க பெரு வாழ்வு, அந்த வாழ்க்கையை கொடுப்பவர் குமார பரமேஸ்வரன். அப்போ அந்த ஜீவனுக்கு தேவை எல்லா செல்வத்தையும் இறைவன் தான் உண்டு பண்ணுறார். அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்து அதை உண்டு பண்ணுபவராக, செயல்படுத்துபவராக, செயல் வீரனாக இருக்கக்கூடியவர் யாருன்னா குமார பரமேஸ்வரன் தான். அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பூதி கிருத்தே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.